பாடலை தொடர்ந்து அப்படி நாங்கள் நிகழ்ச்சிகளை இணைஞ்சிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய லாரன்ஸ் நடித்த லாரன்ஸுடைய அப்படியே இப்போ திரைப்படத்துலேருந்து வந்த ஒரு ஒழித்த பாடலை தான் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காமெடி அப்படி என்று நினைக்கிறேன். ஏதோ சொல்ல போகிறாரு. நிச்சயமா, அதாவது நம்ம பர்சாத்தா நம்ம சினாஸ் வந்துட்டு ஒரு ஜோக்கரை அவரை தான் நம்ம கொண்டு வந்தோம். நான் எந்த ஜோக்குமே பண்ண மாட்டேன், இப்படியே தான் பேசிட்டு பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம ரினாஸ். ஆனால் இருந்த ரினாஸ் ஒரு பீச்சில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு லவ்வர்ஸ் 2 பேர் பீச் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ லவ்வர் அந்த கேர்ள் வந்து சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த லவ்வர் கேட்டிருக்கேன், உங்க அம்மா அப்பா தேடுவாங்களா? அதுக்கு அந்த லவ்வர் என்ன சொல்லியிருப்பாங்க? நிச்சயமா அம்மா அப்பா தேடுவாங்க சொல்லியிருக்காங்க. இங்கே அப்படி நடக்கல. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இல்லைங்க என்ன என் பையனும் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து திருமணமானவங்களா அப்படின்னு சொல்ல வரீங்க என்ன ஃபயாஸ்? அதாவது பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் எந்த அளவுக்கு இதுலயே ஏமாத்துறாங்க பாத்தீங்கன்னா. இப்ப நம்ம கூகுள்ல போயிட்டு எங்க சர்ச் பண்ணாலும் ஃபன்னி ஜோக்ஸ் அப்படி எதுன்னு சர்ச் பண்ணாலும் இந்த பொண்ணுங்களுக்கு திட்டின மாதிரிக்கே ஏன் எல்லா இமேஜும் வருது? என்னவா இருக்கும்? இந்த பொண்ணுங்களை அப்படி என்னதான் பண்றாங்க? பொண்ணுங்களை வந்து திட்டுற மாதிரி மெசேஜ் அப்படி போட்டுருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மெசேஜ் வந்து போறது வந்து பசங்களா தானே இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க தானே அதை போடுவாங்க. அப்படி இல்ல அது வந்து என்டர்டெயின்மென்ட்காக போடலாம் இல்லையா ஃபயாஸ்? நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரினாஸ் இப்போ வந்து என்ன பண்றது? சலோமி நாம நீ தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே ரினாஸ், என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணை அப்படியே விட்டுறலாமா, இல்ல அதை வச்சு அப்படியே கலாய்ச்சிட்டே போகலாமா? என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? பாவம் இந்த புள்ள பூச்சி பிழைச்சு போகட்டும் அப்படித்தானே? என்ன அப்படியே விட்டுருங்க சரியா? நான் இதுல வரலப்பா, என்ன அப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே தப்பிச்சு போயிடுறேன். அப்படியே நீங்க தப்பிச்சு போறீங்க அப்படித்தானே? அதாவது இப்படிதான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில அந்த கேர்ள்ஸ் வந்து நிப்பாங்க. அப்புறம் பெயிண்ட் பண்ண ஒரு ஆள் அப்படியே போயிருக்காரு. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, என்னங்க அவர் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க அந்த பொண்ணு கிட்ட. அப்ப ஹஸ்பண்ட் உடனே கூப்பிட்டு அந்த பெயிண்ட் பண்ண என்ன சொன்னான்னு அதுக்கு அந்த என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா அவங்க ஒய்ஃப்? அதாவது பெயிண்ட் அடிக்காத சுவரும் பேரங்களி போடாத பிகரும் வெள்ளையா இருந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு அவங்கள சொன்னாங்க ஃபயாஸ். அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. அப்பயும் இந்த பொண்ணுக்கு அது விலங்கலை, என்னதான் கலாய்ச்சிட்டு போறான்னு சொல்லி விலங்கலை.
ஏதோ அப்ப ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு அந்த பொண்ணு அப்படியே கேட்டுட்டு அப்படியே நின்றுருக்காங்க. பாருங்க பெயிண்ட் அடிக்காத சுவரும் ஃபேர் அண்ட் லவ்லி போடாத ஃபிகரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. அப்ப எல்லாரும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அதாவது நம்ம ஆர்ஜே கியூட் பொண்ணு நம்ம சலோமியை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பேக்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியோ ஒரு கிரீம் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இதெல்லாம் அப்படியே நம்பிராதீங்க நேயர்களே. அப்படியே கேட்டு கேட்காத மாதிரி அப்படியே இருந்துருங்க. மறந்துருங்க. அதாவது நானும் ஜெயிலுக்கு போறேன் நம்பிராதீங்க. வயசு வந்து எப்பவுமே போய் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நம்ப கூடாது. அதாவது பொய்யின் மொத்த உருவமே நம்ம ஆர்ஜே கியூட் பொண்ணு நம்ம சலோமி தான். இருந்து நம்மள அப்படியே சமாளிச்சுட்டு போறாங்க. இருந்தும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே விட்டுருவோம். பாவம் தானே நம்ம ஆர்ஜே நம்ம கியூட் பொண்ணு விட்டுலாம் பாவம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டாக்டர் வந்து ஃபயாஸ் ஒருத்தர்கிட்ட வந்து சொல்றாரு, நான் டாக்டருக்கு படிச்சு எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல, எந்த ஒரு புண்ணியமுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவர் கேக்குறாரு, ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நீங்க ஒரு டாக்டரா இருந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. சரியா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஏன் அப்படி டாக்டர் படிச்சு அப்படி ஒரு புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்றது கேட்டதுக்கு அவர் வந்து சொல்லிருக்காரு, என்ன தெரியுமா, என்கிட்ட வந்து பேஷண்ட் யாருமே நல்லா இருந்ததா இல்ல, நல்லாவே வெளியே போனது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா அவர் அப்படி ஒரு வைத்தியம் வந்தாரு. ஆம்பளை டாக்டரா இல்ல கேலா போயா? அது வந்து போய் தான் ஃபயாஸ். அதாவது கேலா இருந்தாலும் நான் மாத்தி தான் சொல்லுவேன். அது போய் தான். உண்மையை சொன்னா சில டைம் நம்ப மாட்டார் ஃபயாஸ். அப்படிதான் உண்மையை சொன்னா அப்படியே வச்சா கலாய்ச்சிரா. ஃபயாஸ் வந்து இப்படிதான். அவர் கலைக்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்க கூடாது, அப்படியே மறந்துடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்து ஒரு அருமையான காமெடி, அப்படியே அந்த காமெடியை தொடர்ந்து நாங்க அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள இணைவோம். ஃபயாஸ் நிச்சயமாக சொல்லுங்க. இந்த காமெடியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணையலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம். இது அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ், நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ், நான் அயன் பண்ணி வைக்கிறேன். வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு, இதுக்கு முன்னாடி புரட்ட வாரோ. அம்மாடி, குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க, கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன இது கருகுனா வாட வருது, இவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா இத? பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. உன் தொல்லைக்கு நீயோட ஒரு முடிவை கட்டாண்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ண? சண்டை போட்டு விளையாடுற நேரமா இது? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்க, பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமா? நான் என்ன கலண்டிதா காட்டினேன்? டவுசரோட தானே காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா, அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க வச்சு தேய்ச்சினாரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம். அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க, எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போடுறத கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா, இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட போட முடியும்? சோமனாம்புலிஸ். பாஸ், தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிள்ளின்னு கிழிஞ்ச, மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா? போதும். எனக்கா? போதும்யா. ஒரு பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவன் படக்ஸ்ல அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிறத நம்ம படிச்சிருக்கோம். வாத்தி திஸ். அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல, இன்னொரு அயன் பாக்ஸ் காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க, ஓட்ட 2 இருக்கு,
அயன் பாக்ஸ் ஒண்ணுதானே இருக்கு, இன்னொன்னு எங்க பாருங்க, கட்டில் கடியில இதை வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாச கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவரும் தூங்க விட மாட்டேங்கிறாரு, இவளும் தூங்க விட மாட்டேங்கிறா. கல்யாணம் முடியட்டும் உன்னைய. மீரா, மாது, சீக்கிரம் கதவு தரங்க. என்னாச்சு உனக்கு? எது கத்துற? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அங்க பாருங்க. தூக்க கலக்கத்துல அளவு சரியா எடுக்கலையோ, கொஞ்சம் லூசா இருக்கு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாசா இல்ல லூசான்னு. ஏது புது யூனிஃபார்ம்? இது எங்க இருந்து வந்தது? வந்ததா? வெந்ததோட போய் விடிய விடிய தச்சிட்டு வந்ததுமா. போதும் போதும், என்ன இன்னும் ரெடி ஆகலையா? மாது, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஹரியா பரியா, சீக்கிரம் கிளம்புங்க. பூங்கடி வாடிங்க, பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் மாறி மாறி பல்ல வளக்குவோம். ஐயோ, புரியாம பேசாதீங்க. என்ன? அது கரியப்பு இல்ல, ஹரியப். அரியப்புன்னா சீக்கிரம் வா அர்த்தம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிருவா. நீ இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியம் அரியப்பு. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து காவலன் திரைப்படத்துல இருந்து விஜய் நடிச்ச காமெடி வந்து பாத்துட்டு வந்துட்டோம். நம்மளுடைய வடிவேல் வந்து ரொம்பவே அருமையா காமெடி பண்ணியிருந்தாரு. வயிறுக்குள்ள சிரிச்சிட்டு வந்துட்டோம். இடையில நம்ம வடிவேல் வந்து ரினாஸ் வந்து நீங்க ரொம்பவே சிரிக்காரு. காமெடி பாத்துட்டு அப்படியே கக்கபக்கன்னு ஏதாவது சிரிச்சாரு. அத என்னது பண்ணி சிரிச்சு பாத்துருங்க பார்க்கலாம். அது வடிவேல் சொன்னார் தானே, ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டுனாலும் பரவாயில்ல, ஓட்டையை போட்டு ஒண்ணு கூட பண்ணிட்டா. அவருடைய வரிகள் வந்து ரொம்பவுமே அருமையா இருக்கு ஃபயாஸ். ரொம்பவே அப்படியே அதை கேட்கிறப்போ அப்படியே நம்மளுடைய வயிறுக்குள்ளிங்க அப்படியே சிரிச்சு அப்படியே செத்துறலாம். அதாவது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அதாவது நம்ம ரினாஸுக்கும் வடிவேலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஃபேஸ் கட் கூட அப்படி இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நாங்க இடைக்கிட அப்படியே சொல்லுவோம் மாத்தி மாத்தி, நீங்க கேட்டுட்டு தான் ஆகணும். நாங்க அதாவது உங்களை கலாய்க்கிறதுக்குன்னே உங்களை கொண்டு வந்திருக்கோம். நாங்க அப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கோம். எவ்வளவும் பேசும், அதெல்லாம் கேட்கணும், நீங்க கேட்டுத்தாங்க ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க அடிமைங்க எங்கட. இன்னைக்கு எங்களுக்கு வாய்ச்சி அடிமைன்னு சொன்னா நம்முடைய ரினாஸ் தான் அப்படியே வச்சு நாங்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்க போறோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள வரைக்கும் நம்ம அப்படியே எல்லாம் காமெடி எல்லாம் பண்ணி அப்படியே இதெல்லாம் பண்ண போறோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பயங்க தான் சொல்லுவாங்க. அதாவது அவங்க லவ் பண்ற பொண்ணு அண்ணன் போலீஸா இருந்தா சொல்லுவாங்க. இப்ப பயந்தவன் சொல்லுவான், அந்த பொண்ணோட அண்ணன் போலீஸ் ஸ்டாண்டு. என்ன போல துணிஞ்சவன் சொல்லுவான், சொல்லமி என் மச்சான் போலீஸ் ஸ்டாண்டு. நீங்க துணிஞ்சவன் அப்படின்னு சொல்றீங்களா ஃபைஸ்? இது நான் நம்ப மாட்டேன் ஃபைஸ். நீங்க நம்பலன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற நம்ம கொம்கிட்ட கேட்டு பாருங்க, இவ்வளவு வீரமனை பத்தி சொல்லுவார்னு சொல்லி. அது உங்களை பார்த்தோடனே ஒருத்தருங்க பார்த்தோடனே தெரியும் ஃபயாஸ், அது உங்களுக்கு வீரமானவங்களா இல்ல அவங்க வந்து ரொம்பவே டியூப் லைட் அப்படின்னு தெரியும். உங்களை பார்த்தோடனே தெரியுது நீங்க ஒரு வேக்காடு அப்படின்னு தெரியும். அதாவது பப்ளிக் என்ன திட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே அமைதியா திட்டுறீங்க. நீங்க வந்து வீரமானவன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம இதை நம்ம தனிப்பட்ட ரீதியில நம்ம பேசிக்கலாம் சொல்லி நீங்க என்ன திட்டதெல்லாம் அப்படி ரினாஸ் அப்படி நம்மள அப்படியே கலாய்ச்சிட்டாங்க. இது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ரினாஸ். என்ன பண்ணலாம்? ரினாஸ் வந்து எனக்கு எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்னா அவங்க ரினாஸ் வந்து இன்னைக்கு கலாய்க்க மாட்டாரு. அவர் வந்து என்னோட கட்சி அவர் இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. ரினாஸ் ஃபேர் லவ்லி போறது பெண்களா ஆண்களா? பெண்கள். அது சலோமி என்ன போடுவாங்க? சலோமி அதை விட மோசம் தைரோஸ்ன்ற சாமம் வந்தீங்கப்பா. ஓஹோ, அதாவது புது ஒரு க்ரீம் ஒன்று நீங்க பாய்க்குன்னு சொல்லி நம்மள சொல்றாரு. ஆமா, அது நம்ம என்னத்தான் போடலாம் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஸ்பான்சர் வந்து ரினாஸ் தான் அப்படி அவர்